அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அப்டேட் நம்பர் 32. ஆனால் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30வது அட்டாக், அதாவது 30வது 30th வேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ ப்ராமிஸ் போரோட 30th வேவில் இஸ்ரேல் மறுபடியும் குறி வைக்கப்பட்டிருக்கிறது. டெல் அவீவ் அப்புறம் இன்னொரு பக்கத்து நகரம். கிட்டத்தட்ட நேற்று இரவு 2 இடத்துல மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஸோ நேற்று சாயந்தரமாக ஒரு அட்டாக்கு, அதுக்கப்புறம் நைட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் இன்னொரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 3 அட்டாக் இஸ்ரேல் மீது நிகழ்த்தியிருக்காங்க. அது இல்லாமல் ஈராக்கினுடைய நிலைகள் மீது ஒரு அட்டாக். குவைத்தில் என்னாச்சுன்னா, அமெரிக்கானுடைய ஒரு மிக முக்கியமான அதிநவீன வான்தடுப்பு சாதனைகளே மால்ஃபேக்ஷன், அதாவது திடீர்னு என்னாச்சோ தெரியல, பொறி கலங்கி போச்சாட்டுக்குது, தன்னை சொந்த இதவே அட்டாக் பண்ணிடுச்சு. அது பெரிய ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க குவைத்தில். சவுதி அரேபியாவில் 2 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன? நேற்று இரவு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதான் அடுத்த கட்ட தலைவரை அதிகாரப்பூர்வமாக ஈரான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஈரான் நாங்கள் எல்லாத்துக்கும் தயார்ன்றாங்க. எண்ணெய் விலை குறைந்து விடும் என்று ட்ரம்ப் அவர்கள் சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. அதற்கு அவங்களுடைய அடுத்த திட்டம் என்ன? அந்த திட்டத்தை நம்ம வெளியிட போகிறோம், இந்த உலகத்துக்கு காட்ட போகிறோம். நம்ம கால்குலேஷன் இந்த இடத்துல மிஸ் ஆகுது, உங்கள் கால்குலேஷனும் மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன். ஏன்னா உங்களை சொல்கிறேன் நான். ஏன்னா எண்ணெய் கிணறுகள் மீது அவங்க தாக்கல் நடத்த மாட்டாங்களே, அதை எடுக்கணும்னு தான் நினச்சாங்க. திடீர்னு எப்படி நடத்தினாங்களே அப்படின்றதுக்கான விடைகளும் இதிலே கிடைத்திருக்கிறது. மிக முக்கிய பதிவாக திடீர்னு ஒரு தலைவர் ஓடி ட்ரம்ப்பு கிட்ட சொல்கிறாரு, ட்ரம்ப் தலைவரே, நீ யார் நம்பலாம் நம்புங்க, நெதன்யாகு நம்புறாதீங்க, பைபிள் ஒன்று கோத்து விட்டு போயிடுவாங்க அப்படின்னு அட்வைஸும் பண்ணியிருக்கிறார். ஆனால் அப்போ ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்றது இந்த வீடியோட கிளைமேக்ஸில் பார்த்துக்கலாம். அப்போ நான் சொல்லும் போதே தெரியுது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம்ன்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். காலை பிளானில் கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு 9 மணிக்குள்ளே நான் வெளியிடணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் அந்த கிரிக்கெட் பார்த்துட்டு அப்படியே டிலே ஆகிடுச்சு. இந்திய டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் ஒன் சைடு கேமாக போயிடுச்சு. இல்லை, ஒரு அரையிறுதியில் விளையாடுற மாதிரி செமிஃபைனலில் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபைனலில் அப்படியே கம்ப்ளீட்டாகவே டாமினேட் பண்ணிட்டாங்க இந்தியா டீம். அதனால் கொஞ்சம் டிலே ஆனதுனால தான் உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour பக்கம் டிலே ஆகிடுச்சு. சரி, இப்போ மிக முக்கியமான பதிவு. உங்கள் கதைலாம் எனக்கு எடுத்துக்கு, விஷயத்தை சொல்லு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. அதனால் நேராக நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். அவங்க சென்காம் தரப்புலேருந்து 2 செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த நியூஸை பார்த்துக்கோங்க. தொடர்ந்து இன்னும் எக்ஸலத்தில் நிறைய பேர் எங்களுடைய போர் கப்பல்களை தாக்கப்பட்டதாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது கம்ப்ளீட்லி ஃபேக்ட் செக் அடிப்படையில் ஒரு ஃபால்ஸ் நியூஸை, ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவை அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் அங்கே ஒட்டுமொத்த பாதி இல்லை, 80% ஊடகங்கள் முடிந்தது அமெரிக்கா போர்க்கப்பல் வென்றது ஈரான்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை பாஸ், அப்படி ஒரு சம்பவமும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு 173 அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் மாதிரி டெல்டா ஃபோர்ஸஸ் அமெரிக்காவிலிருந்து ஈரானுக்குள்ள ஒரு சில வேலைகளை செய்வதற்காக இறக்கி விட்டாங்க ஈராக்கினுடைய பார்டரில். ஆனால் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளைம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நேற்று கூட சென்காம் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் புகைப்படங்களை வெளியிடுங்க, வீடியோ பதிவுகளை வெளியிடுங்க, நாங்கள் தோல்வியை கூட ஒத்துக்கிறோன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க அமெரிக்க தரப்பில் இருந்து. நாங்கள் ஒத்துக்கிறோம், பிடிச்சிருந்தா காட்டுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் ஈரான் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவாவது வெளியிடுங்க, ஏன் நீங்கள் இன்னும் ஃபோட்டோ வெளியிடலன்றதான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையுமே கூட. ரெவல்யூட்டரி கார்டுடைய ஸ்போக் பர்சன் பேசுவார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நாங்கள் இஸ்ரேலை குறிவைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று சாயந்தரத்துக்கு மேலே தான் அட்டாக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்ன நாள்லாம் பெருசாக அவங்க அட்டாக் நடத்தலை இஸ்ரேல் மீது. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெப்ரோ, அதாவது இஸ்ரேல் மக்களே போயிட்டு உங்கள் பங்கர்ஸ் கடியில் ஒளிஞ்சுக்கோங்க, இல்லைனா எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுங்க. இனி இந்த 30th வேவ் உங்களுக்காகவே பிரத்யோகமாக நாங்கள் அனுப்புகிறோம், அதனால் கொஞ்சம் போயிருங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் ஹியூமன் ஷீல்டு, மனிதர்களை கேடயமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. முக்கிய நிலைகளில் தொடர்ந்து அவங்க எல்லா மக்களையும் அங்கே வச்சுட்டு இருக்கிறதுனால நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் அடிப்போம், அதனால் மக்களே உங்களை கேடயமாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நீங்கள் எங்கேயோ போய் சேஃபாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வேவ் அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வேவுக்கும் அடுத்த வேவுக்கும் ஒரு 2 மணி நேரம் கேப் கொடுக்குறாங்க. டெல் அவீவில் அந்த வீடியோ பதிவு பாருங்கள். டெல் அவீவில் ஒரு கிளஸ்டர் மியூனேஷன், கொத்து குண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கொத்து குண்டுகள் கொஞ்சம் எலாபரேட்டாக ஒரு
2-3 கிலோமீட்டர் வரைக்குமே தள்ளி போய் விழுந்ததாக சொல்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பதிவுகளும் பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு வேரட்டுமே வந்து உள்ள தனி ஒரு மோட்டார் மாதிரி இண்டிவிஜுவலாக போய் அடிச்சிருக்கு. இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய கொத்துக்கொண்டல் என்னென்னா, இப்போ போகுது அப்படின்னா அப்படியே 30 பிரிஞ்சு அடிக்கும். பட் இப்போ என்னாச்சுன்னா 30 பிரிஞ்சு இன்னும் 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி போய் விழுற மாதிரி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. அதாவது ஈரான் வந்து ஏற்கனவே நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் ஆயுதங்கள்லாம் எங்களுடைய ஏவுகணைகள்லாம் நான் பயன்படுத்தலை, இதுக்கப்புறம் தான் புதுசாக உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஈரானுடைய ஊடகங்கள்லாம் ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து இஸ்ரேல் தரப்பில் காத்திருக்கும். ஏன்னா இஸ்ரேல் வந்து பெரும்பாலான ஆயுதங்களை அழித்து விட்டோம், பாலஸ்டிக் ஏவுகணைகள் இன்னும் ஒரு 10% தான் வைத்திருப்பாங்கன்னு சொன்ன இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அளிக்கும். அது இல்லாமல் பென்குரியன் விமான நிலையம் இருக்கு இல்லையா, பென்குரியன் விமான நிலையமும் வந்து ஆல்மோஸ்ட் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பதற்ற சூழ்நிலை இருந்ததுன்றது ஒரு கூடுதல் தகவல். பெரும்பாலும் அந்த வேவில் வந்ததில் 90% பக்கம் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், இடைமறிச்சிட்டோம். மீதிய 10% வந்து தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கூடுதல் தகவல், ஹெய்ஃபா சுத்திகரிப்பு நிலையம் நேற்று இரவு 31வது அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை போட்டு காட்டியிருந்தேன். இஸ்ரேலினுடைய 2 மிக முக்கியமான சுத்திகரிப்பு நிலையம், அதில் எய்ஃபா தான் அசர்பைசான், ஜார்ஜியாவிலிருந்து துருக்கி வழியாக வந்து சேருது இல்லையா. அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு ஈரான் நேற்று குறி வைத்திருந்தாங்க. ஆனால் அதை நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலில் நடந்த சேதாரம் ஆதாரம் நான் உங்களுக்கு 2யுமே வந்து காட்டிட்டேன். பெரும்பாலும் ரெஸ்ட்ரிக்டட் இல்லை, இப்போல்லாம் வந்து வீடியோ பதிவுகள் இஸ்ரேலில் தாக்கல் நடத்தப்பட்டால் நம்மளுக்கு ரீச் ஆகுது. 2வது, இப்போ ஈரானுக்குள்ள என்னென்னா அடுத்த கட்ட தலைவரை அப்படியே இழுத்து பிடிச்சிட்டே இருந்தாங்க. முஸ்தபா காமேனி அப்படின்றவரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட அவங்களோட பையன் ஆக்சுவலாக இன்றைக்கி தாக்குதல் நடத்தும் போது அசாசினேஷன், அதாவது ஐதுல் அலி காமேனி அவர்கள் கொல்லப்படும் போது அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க, சன்னின்லாம் இறந்து போயிட்டாங்க, கிராண்ட் டாட்டர் இறந்துட்டாங்க. ஆனால் இவருமே அங்கே இருந்துருக்கிறார். பட் இவர் வந்து உயிர் தப்பி இருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொது வெளியில் இன்னுமே தோணலை. அவர் லைட்டாக காயம் இருக்கும், ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹோப் இவர் வந்து அதுலேருந்து உயிர் பிழைத்திருப்பார்ன்ற அடிப்படையில் தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நேற்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தலை அப்படின்னா நான் இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறேன். நேற்று பயங்கரமாக வார்னிங்லாம் கொடுத்தாங்க, மக்களே ஷெல்டர் வெளியே வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, ஜன்னலை திறக்காதீங்க, கடுமையான வேவ் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு பெரிய ஒரு பதற்றத்தை வந்து உருவாக்குனாங்கல்ல. ஆனால் என்னாச்சுன்னா இந்த வீடியோ பதிவு பாருங்கள், இது எல்லாமே அந்த முஸ்தபா அனௌன்ஸ் பண்ணாங்க, அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்று நைட்டு விடிய இங்கே மக்கள் எப்படி 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்கலையே கிரிக்கெட் பார்த்துட்டு, அதே மாதிரி அங்கே என்ன ஆச்சுன்னா முஸ்தபா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் ஃபுல்லாக தெஹ்ரான் முழுசாக வீதிக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அந்த அடிப்படையில் மேபி நைட்டு ஹோல்டு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன். ஆனால் இந்த வேவ் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மறைமுக ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா அந்த ரிஜிம் சேஞ்ச் எல்லாம் கிடையாது. பாருங்க, அடுத்த கட்ட தலைவர் அனௌன்ஸ் பண்ண உடனே மக்களோட எழுச்சியை பார்த்தீங்களா அப்படின்னு காட்ட வராங்க. மக்களோட எழுச்சி, விடிய கொண்டாட்டங்கள், அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் தீவிரப்படுத்தப்படும் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிராக மிகப்பெரிய ஒரு கோஷம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால நேற்றைய தாக்குதல் அதிகாலையில் மட்டும் பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் நேற்று என்ன பண்ணிட்டாங்க, தெஹ்ரானை குறி வைக்காம சுற்றி வந்து லைட்டாக ஒரு சில இடத்துல அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதை நான் அடுத்து காட்ட விரும்புகிறேன். நான் குறிப்பாக பாஜித் ஹெட் குவார்ட்டர் குரோமாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு தாக்குதல் அதிகாலையில் நிகழ்த்தப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. சரி, ஏன் நம்ம அதை விட என்னப்பா நம்மளுக்கு தாக்கல் நடத்துனதை விட மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது தான், எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் அடுத்த தலைவர் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா, ஃபோன் பண்ணி தலைவரே இந்த மாதிரி அடுத்த தலைவர் அனௌன்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி பூ போட்டு கொடுங்க தலைவரே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சரி நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கப்புறம் தான் ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுமா. ஆனால் ஈரான் வந்து என்னை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, இனி அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஒன்லி என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் அடுத்த கட்ட தலைவர்கள் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 1 வாரம் தான்ட்டாங்க. உடனே இஸ்ரேலும் ஒரு போட்டு இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அங்கேயே அல் ஜஸீராவிலேயே நான் பார்க்க முடிஞ்சது, ஒரு சில பத்திரிகைகள் பார்க்க முடிஞ்சது, அவருடைய ஒன்று விட்ட சித்தப்பா விட்ட பங்காளிங்க பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, காமினியோட பங்காளி பசங்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, ஆனால் கோல்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஹமீத் ரேசா, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை
இது மாதிரி அவர் இருக்கும்போது வாரிசை வந்து நியமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அலி ரிஜானி அப்படின்னு சொல்லிட்டு தான் நியமித்தார். வாரிசு அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் திடீர்னு நீங்கள் வாரிசை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த பிட்டு எதுக்காகனா, ரைட்டு இதையும் ஒரு ஆள் எதுக்குறாருன்னா அவர் தான் ட்ரம்ப்புக்கு பிடிச்ச ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன் நான். அதனால் இங்கே யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அங்கே கொண்டு வந்து சேர்த்துவாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க முடியுது. அது பார்க்கலாம், இன்னொரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். ஆனால் இஸ்ரேல் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து எங்களோட குறி அவர் தான், நீங்கள் அடுத்த கட்ட தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, அவர் தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எண்ணெய் விலை வந்து மிக கடுமையாக நேற்று இரவு அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு உயர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் பேரல் வந்து $100 பக்கம் வந்துருச்சு. ஏஷியன் மார்க்கெட்லையும் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு 110 பக்கமே, 108லேருந்து 110 வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா தெரியும், இன்னும் அதிகமான அளவுக்கு உயரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஷேக் ஆக போகுது. ஆனால் ஆயில் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஈரானுடைய நியூக்ளியர் த்ரெட் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்மால் ப்ரைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சேஃப்டி கொண்டு வந்துட்டோம். சம் ஃபூல்ஸ், முட்டாள்கள் தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன தான் விலை குறைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தா கூட, நேற்று மறுபடியும் காலையில் பக்ரைனில் வந்து பேப்கோ அப்படின்ற ஒரு லார்ஜஸ்ட் ஆயில் கம்பெனி மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக செய்தி வந்திருக்கு. ஆனால் பதிவுகளை பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே பார்த்த பதிவுகளாக இருக்குது, அது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது. பக்ரைனில் பேப்கோ வந்து நடத்துனதுனால ஏன் எனக்கு வெரிஃபை பண்ண டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு கிளைம் பண்ணுறாங்க. 5லேருந்து அதிகாலை நடந்த நிகழ்வு, நம்ம 8 மணிக்கு எடுக்கிறோம். அது இன்னும் ஒரு 1 hour மேலே போனால் தான் நம்மளுக்கு அந்த வெரிஃபிகேஷன் கிடைக்கும். பட் அங்கே அந்த ஒரு பதற்றம் வந்து இருந்திருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை முழுமையாக வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியுது. அப்புறம் வந்து குவைத்துலேயும் இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அங்கேயும் வந்து எண்ணெய் கிணறுகளை குறி வைத்திருக்கிறாங்க. முறியடிக்கப்பட்டன்னு சொல்லியிருந்தா கூட அந்த பதற்றம் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் சவுதி அரேபியாவில் முதல் முறையாக 2 பொதுமக்கள் இறந்து போனதாக வந்து சவுதி அரேபியா கிளைம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஈரான் இந்த மாதிரி பொதுமக்கள் மீதும் தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் நாங்கள் கடுமையான எதிர்ப்புகளையும் விளைவுகளையும் சந்திக்க நேரிடும், ரொம்ப ஃபீல் பண்ண போகிறீங்க, நீங்கள் மற்றவங்கள கூட தொட்டுறக்கூடாது, எங்களை தொட்டுட்டீங்க அப்படின்னா முடிச்சுடுவோம் கதைன்னு சவுதி அரேபியா பயங்கர டென்ஷனாகிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, போதும் அவங்க ரியாத்தில் யாரும் இருக்க வேண்டாம், அமெரிக்கர்கள் நீ யாரும் இருக்க வேண்டாம், அங்கிருந்தும் ஃபுல்லாக எவகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த எண்ணெய் விலை எப்படி குறையுன்ற நம்பிக்கையில் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவு மாதிரி எடுத்து பாருங்கள். இது ஈரானுடைய ஒரு பலம். என்ன பலம் அப்படின்னா, கார்க் ஐலாண்ட் சொல்லுவாங்க. இந்த கார்க் ஐலாண்டிலிருந்து தான் ஈரான் 90% மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற இடத்துல எல்லாமே எண்ணெய் கிணறுலேருந்து எடுத்தால் கூட அதை சுத்திகரிப்பு செய்து கரெக்டாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் சென்ட்ரலில் ஒரு குட்டி தீவு, அங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பொசிஷனில் வச்சுட்டு அங்கிருந்து தான் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த தீவு, இந்த கார்க் ஐலாண்டு. இது வரைக்கும் அமெரிக்கா வந்து இந்த கார்க் ஐலாண்டை தொற்றுருக்கா, தாக்கல் நடத்தியிருக்கான்னா தொடலை. என்னுடைய கெஸ்ஸிங் எந்த இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னு நினச்சேன், மிஸ் எல்லாம் ஆகலை, கரெக்டாக தான் பயணிக்கிறேன் அப்படின்றத நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, நேற்று நடத்துனது வந்து எண்ணெய் கிணறுகளோ சுத்திகரிப்பு நிலையங்களோ இல்லை, அது திகரனில் ஒரு ஸ்டாக் வைக்கப்பட்ட ஒரு பகுதி. மிக முக்கியமான சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் ஈரானுடைய 90% ஹோல்டு. அவங்க பொருளாதார மண்டலமே எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் ஈரானுடைய மிக முக்கியமான போர்ட் அப்படின்னா சுத்திகரிப்பு நிலையங்கள்லேருந்து எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் வாங்க. மஷீரியர் ஆயில் டெர்மினல் ஒன்று இருக்கா, அங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ரிஃபைனரியிலேருந்து எல்லாமே இருக்குது, அதாவது சுத்திகரிப்பு நிலையிலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பாருங்கள், அதாவது நான் சொல்கிறது குவைத் பக்கத்தில். அதுக்கப்புறம் கார்க் ஐலாண்ட் இருக்குது பஷீரியர் மேலே. இதுதான் 90% ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டு மேக்ஸிமம் நம்பி இருக்கிறது. இந்த ஐலாண்டை தான் சென்காம் வந்து தூக்க போகிறதா கேள்விப்பட்டேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. நான் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அசுலியான் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பெர்ஷியன் பக்கத்தில். இங்கிருந்தும் அந்த போர்ட்லேருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் லாவன் ஐலாண்ட்னு சொல்லிட்டு அங்கே அடிஷ்னல் ஆயில் டெர்மினல் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் ஸ்ரீ ஐலாண்ட் சொல்லிட்டு இங்கேயும் ஒரு ஆயில் டெர்மினல் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே போனால் பேந்தர் அப்பாஸ் பக்கத்தில் ஷாகித் இருக்குது. பட் ஆனால் இதை அடிச்சிட்டாங்க, இது பெரும்பாலும் இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க, அது யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க. அது பெரும்பாலும்
கண்டெய்னருக்கு அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதார மண்டலமாக இருந்தது. இந்த பேந்தர் அப்பாஸை முழுமையாக அடிச்சிட்டாங்க. அப்புறம் ஜாஸ்க் ஆயில் டெர்மினல் கீழே கடைசியாக ஓமன் பக்கத்தில் இருக்குது. இது வரைக்கும் இந்த எண்ணெய் கிணறுகள் எல்லாமே வந்து அமெரிக்கா வந்து தொட்டு தாக்கல் நடத்தியிருக்கானா இல்லை. அதில் குறிப்பாக அந்த கார்க் ஐலாண்டை வந்து முழுமையாக சென்காமுடைய ஸ்பெஷல் டீம் உள்ளே போயிட்டு அந்த ஒட்டுமொத்த தீவையை வந்து தன் வசப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது இப்போ வசப்படுத்த முடியுமானா ஈரானுடைய எதிர்ப்பு தாக்குதல் குறைந்தால் மட்டுமே வசப்படுத்த முடியும். சப்போஸ் இவங்க வசம் வந்துருச்சுன்னா ஈரான் என்ன பண்ணுவாங்க, ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அடிச்சிடுவாங்க, கிணறுகளை அழிச்சிடுவாங்க. இப்போ தள்ளி இருக்கக்கூடிய குவைத்திலையோ பக்ரைன்லையோ உங்களால் காப்பாற்ற முடியல எண்ணெய் கிணறுகளை, அங்கே சவுதியை காப்பாற்ற முடியலன்னு போது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த தீவு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவு இப்போ அமெரிக்கா கைப்பற்றியதுன்னா அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதனால் எப்போ அவங்க லைட்டாக பலவீனப்படுறாங்களோ அப்போ தூக்குறாங்கன்றாங்க. இல்லை மறுவைத்த நபர்கள் இல்லைப்பா கண்டிப்பாக தூக்கிடுவாங்கப்பா நீ நம்பி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நான் 2 ஆஸ்பெக்டில் சொல்கிறேன் நான். ஆனால் இவங்க அந்த எய்மில் தான் இருக்காங்க. ஈரானுடைய மிக முக்கிய பலமே அந்த கார்க்ன்ற ஐலாண்டை கூடிய விரைவில் அமெரிக்கா வசம் போயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 90% மேலே இவங்க தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. 90% இருக்காது, ஒரு 70% மேலே அதுதான் மெயினே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த ஈரானுடைய நம்பிக்கையே அங்கே தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அப்போ என்னப்பா நேற்று எண்ணெய் கிணறுகள் தாக்கல் நடத்தினாங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வரைபடத்தில் தெஹ்ரான் பக்கத்தில் தான் ஒரு ஆயில் ரிஃபைனரி இருந்திருக்கு, அந்த இடத்துல தாக்கல் நடத்தி இஸ்ரேல் நேற்று நிகழ்த்தி இஸ்ஃபஹான் மட்டும்தான், மீதி இருக்கக்கூடிய எங்கள் எண்ணெய் கிணறுமே. அப்புறம் ஜான்ஜியான் பக்கத்தில் ஒரு தாக்குதலும், கீழே குரோமாபாத் அப்படின்ற ஒரு பகுதியில் அவங்களுடைய 3 நம்பர் போட்டிருக்க பாருங்க, ஐஆர்ஜிஎஸுடைய ஃபெசிலிட்டிஸ் தாக்கல் நடத்தியிருக்காங்க. பேந்தர் அப்பாஸ் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த தெஹ்ரானில் மட்டுமே 3 to 4 சுத்திகரிப்பு நிலையங்கள் அந்த இடத்துல இருக்குது. ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு. குறிப்பு என்னன்னா எண்ணெய் கிணறுகளில் சுத்திகரிப்பு நிலையிலிருந்து கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு குடோன் இருந்திருக்கு. அந்த குடோனை அடுத்தடுத்த 3 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பஹார் நான் பேர் என்ன காலிபாஃப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 10 நாளில் நாங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம், 10 நாளைக்கு அப்புறம் இன்னும் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் எங்களோட ஆட்டத்தை பாருங்கள், இவங்க ஏதோ கொஞ்சம் ஆயுதங்களை அடிச்சுட்டு பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் எங்களோட சர்ப்ரைஸை பாருங்கள், 6 மாதம் விட மாட்டோன்ட்டாங்க. 6 மாதம் கதற அடிக்க போகிறோம். எப்படி இவங்க பேச்சுவார்த்தைக்கு வராமல் போயிடுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், கேப் விட்டு அடிக்க போகிறோன்றாங்க. அவங்களோட திட்டம் எல்லாம் 15 நாள் 20 நாள், எங்களுடைய திட்டமெல்லாம் 6 மாதம் 1 வருஷம்ன்றாங்க. ஸோ ஏதோ ஒரு பெரிய திட்டத்தில் மறுபடியும் ஈரான் இறங்கி இருக்கின்றது ஒரு கூடுதல் தகவல். குவைத்தில் அமெரிக்காவுடைய MIM-104F சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் பேட்ரியாட்டிக் PAC-3 லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே மால் ஃபங்க்ஷன் அடித்த அடியில் டெய்லி வேலை செஞ்சு சூடேறிடுச்சு போல், பொறிக்கலங்கி போயிட்டு அவங்க ஏரியாவே அடிச்சிருச்சு, மிகப்பெரிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க. லோ ஃப்ளை அதை கீழே போயிட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங் அடிச்சிருக்கு, மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்று. இன்னொன்று வந்து பாக்தாத் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குல்ல அந்த இடத்துலையும் அங்கே ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஈராக்கை காலி பண்ணுறாங்க. ஈரான் காலி ஆகுதோ இல்லையோ அவங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய பேஸை தூக்கணுன்ற முடிவில் இருக்காங்க. அதனால் ஈராக் முழுவதுமே அந்த ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் குரூப் எல்லாம் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க, பெருசாக அட்டாக் பண்ணுறாங்க, பயங்கரமாக ட்ரபிள் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த தாக்குதலுமே ஈராக்கை பேஸ் பண்ணி தான் அடிக்கிறாங்க, அங்கே நிலைகளை வைத்து தான் அடிக்கிறாங்க. அதனால் ஒன்று UAE அடிக்கிறாங்க, அதிகபட்சம் பார்த்தோம்னா ஈராக்கை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா பக்ரைனில் மனாமான்ற பகுதியில் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக உறுதியாக சொல்கிறாங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். குறிப்பாக கத்தாரில் பார்த்தோம்னா இந்த ஹமாஸ்னுடைய முக்கிய தலைவரெல்லாம் இருக்காங்க. இன்ன வரைக்குமே ஈரான் நடத்தின தாக்குதலுக்கு கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்காம இருக்கிறதுனால அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கப்புறமா அவங்கள வச்சிருக்கீங்களா இல்லை வெளியேற்றுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்களாம். இஸ்ரேல் ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம், கத்தார்லேருந்து வெளியேற்றிடுங்கன்னு. சப்போஸ் அவங்க கத்தார்லேருந்து வெளியேறி வேறு எங்கே போனாலுமே இஸ்ரேல் தூக்கிடுவாங்க. அதாவது ஹமாஸ்னுடைய ஒரு முக்கிய தலைவர்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க கத்தாரில். போதும், அவங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களை மக்களை அடித்ததுக்கு அப்புறமா அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா இன்னும் ஏன் வச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டேஞ்சர் தான் அந்த இடத்துல. ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்கள் வந்து மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவங்களை போயிட்டு நேரில் பார்த்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பதிவுகளும் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா
ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய பதிவுகள் கிடைத்திருக்கு. அவர் இறந்து விட்டார், தாக்குதல் நடத்தி விட்டார்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பதிவுகள் வந்து கிடைச்சிருக்கு. மிக முக்கியமாக இஸ்ரேல் வந்து 2 கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் நம்பர் 1, அங்கே ஈரானுடைய கமாண்டர் அபு அல் குவாசம் பாபிலின் அவர்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. 1. 2வது கிளைம், அவங்க IRGCயோடைய ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் தெஹரானில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பிரிகேடர் ஜெனரல் எஃபின் டெஃப்ரின் அவர்களும் அவங்களோட ஃபேக்கல்ட்டியோடு இருந்ததில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கட்டடத்தை வந்து அழிச்சிட்டோம், அவங்களையும் எலிமினேட் பண்ணியிருக்கோம். இது 2 மிக முக்கிய எலிமினேட்டாக பார்க்குறோன்னு ஏற்றுன்னு இருக்காங்க. அது இல்லாமல் IRGCனுடைய குடோஸ் ஃபோர்ஸ் லெபனானுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு ஹோட்டல் ஒன்று தாக்கல் நடத்தினாங்கல்ல நேற்று லெபனானில், அந்த ஹோட்டல் தாக்கல் நடத்தினதில் இந்த IRGC குடோஸ் ஃபோர்ஸ் தான் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம். இதுக்கப்புறம் வேறு யாராவது இருந்தாங்கன்னா வெளியேற்றிடுங்க லெபனான், அது உங்களுக்கு நல்லது, ஏன்னா பிரச்சனை மோசமாயிடும்ன்றாங்க. நேற்று ஹெஸ்போலா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய வீரர்கள் 3 பேர் இறந்து போனதாகவும் 5லேருந்து 6 பேர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. அது ஹெஸ்போலா வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு ஒரு சில காரணங்களால் அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்டட் வீடியோவாக இருக்கும். அதாவது யூடியூப்லாம் இல்லை, நம்மளுக்கு சிதற மாதிரி இருக்குது, அதனால் வெளியிட முடியல. அவங்க இது மாதிரி ஒரு டவர் மாதிரி இருக்குது, அங்கே போய் வேலை செஞ்சுட்ருப்பாங்க, அவங்க டக்குன்னு அது அடிக்கிற பதிவு வந்தது. 1. லாஸ்ட் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஈரான் தரப்பில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்ற தகவல் 1332, லெபனானில் 339. ஸோ லெபனான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஈரானில் அந்த டாக்ஸிக் மழை பொழிஞ்சது இல்லையா, அந்த கெமிக்கல் அமில மழை பொழிஞ்சது இல்லையா, அந்த அமில மழை அப்படியே சீனா வழியாக கடந்து கிட்டத்தட்ட நம்ம டெல்லி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸ் அவ்வளோ இருக்காது, அப்படியே வர வர அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும். அப்படியே தெஹரன்லேருந்து கிராஸ் ஆகிட்டு சீனாவிலேருந்து அதுக்கப்புறம் இங்கே வருது. பட் அந்த வீரியம் அமிலம் எல்லாம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் வரும்போது, அதே அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் டெல்லி வரைக்கும் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. டெல்லிக்கு அப்புறம் கீழே வரைக்கும் கொஞ்சம் வரும், அந்த அமிலமலை லைட்டாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கொலம்பியானுடைய பிரசிடென்ட் குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தலைவரே என் பேச்சை கேளு, தயவு செய்து இவர் பேச்சை கேட்காது, நெதன்யாகு பேச்சை கேட்டால் உன்னை கொண்டு போய் எங்கேயோ மாட்ட விட்டுருவார். நீங்கள் பாட்டு சும்மா தான் இருந்தீங்க. இப்போ மிடில் ஈஸ்ட்டில் அவங்க தேவைக்காக ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. நான் அன்றைக்கே குசுன்னு சொல்லிட்டு வந்தேன் அவர்கிட்ட, யாரை நம்பினாலும் நம்ப, நெதன்யாகு அவர்களை மட்டும் நம்பா தலைவரே, உங்களை கூட்டு போய் மாட்ட விட்டுருவாங்க. பார்த்தீங்களா மிடில் ஈஸ்ட்டில் பதற்றம், இப்போ உங்களால் வெளியேறவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு முடியாமல் மாற்றுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் கூட்டு சேர்த்தாதீங்கன்றாரு. யார்? குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள். ஆனால் இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கன் வாழ்நாள் எதிரி தொட்டுப்பார் சீண்டிப்பான்லாம் பயங்கரமாக பேசின இவர் அங்கே போயிட்டு அட்வைஸ் கொடுத்து வந்திருக்கிறாராம் ட்ரம்ப்புக்கே, இந்த மாதிரி சேர்த்தாதீங்கன்ற மாதிரி சொன்னாராம். பட் அவர் சொல்லிட்டார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வார் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேர் தான் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணோம், முடிக்கிறதா இருந்தாலும் நாங்கள் 2 பேர் சேர்த்து தான் முடிப்போம், ஆனால் கண்டிப்பாக வெற்றியோடு முடிப்போம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது ஈரானுடைய பெசஸ்கியன் அவர்கள் நேரடியாக ஆலியோ அவர்கள்கிட்ட, அசர்பைஜானுடைய தலைவர் ஆலியோ அவர்கள்கிட்ட ஃபோனை பேசி, இது மாதிரி நாங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் இன்டென்ஷன்லாம் இல்லைப்பா, வேறு யாரோ ஒரு குரூப் உள்ள வேலை செய்கிறாங்க, நம்ம 2 பேரும் என்றைக்கு பங்காளிங்களாகவே இருப்போம், உங்களுக்கு எதிராக வேலை செய்யணும் அவசியமும் இல்லைப்பான்னு சொன்னோன்னே, சரி ஓகே தலைவரே, நீயே நேரே பேசிட்டு இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்கன்ட்டார் அவர். சீனா எவ்வளவோ ட்ரை பண்ணாலுமே இந்தியாவும் சேர்த்தி தான் சொல்கிறேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியில் பெருசாக கப்பலை கொண்டு வந்து சேர்த்த முடியல, ரிஸ்க் அதிகமாகிடுச்சு. 11லேருந்து 13 கப்பல் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ சீனாவுக்கு என்ன பையன்னா, ஈரானே நடத்தலனாலும் இதுக்கப்புறம் அமெரிக்கா நடத்திட்டு நாங்கள் நடத்தலன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பாதிப்புகள் ஏற்படலை சீனாவுடைய கப்பல்னு தெரிஞ்சுதுன்னா. அதனால் சீனா ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. இந்தியாவுடைய கப்பலும் பெருசாக வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. யூகேல பெரிய டேஞ்சர் என்னென்னா, அடுத்த 2 நாளைக்கு தான் ஸ்டோரேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் யூகே ஃபுல்லாக ஒரு பரபரப்பாக இருக்குது. இல்லை டெய்லி மெயில் ஒரு இந்த மாதிரி பொருளையே கிளப்புறாங்களா என்னன்னு தெரியல. பட் யூகே முழுவதும் கொஞ்சம் ஷார்ட்டேஜில் தான் இருக்குன்றாங்க. யூகே மக்களே யாராவது இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்காட்லாந்தில் திடீர்னு ஒரு ஹிஸ்டாரிக் பில்டிங் மீது பெரிய அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் அடித்து தகர்த்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 90 பில்லியன் லோன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே மேக்ரன் அவர்களே, சீக்கிரமாக எனக்கு கொடுங்க, இந்த ஸ்ப்ரிங் சீசனை கட்டி அமைக்க வேண்டியது இருக்கிறது, அதனால் உங்கள் லோனுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஜெலன்ஸ்கியோட டெக்னிக்கல் டீம் இன்று மதியம் இல்லை நாளைக்குள்ளே வந்து இங்கே குவைத்திலையும் அங்கே யூஏயிலும் வந்து இறங்குறாங்க. ஈரானுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்காக தலைவர்கள் வந்து இறங்கிட்டாங்க. நீ என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். அதை அடுத்த தகவல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.